டூயட்லாம் பாடிட்டு இருக்கிற பீரியட் உங்களுக்கு டூயட் கிடையாது கேப்டன். சைட் பேண்ட்ஸில் லைட்டாக ஒயிட்டு போடணும். இதெல்லாம் என்னோட கேப்டன் டென்ஷன் ஆகிட்டார். ஒரு தடவை நம்ம சைலேந்திர பாபு சாரை வேற ஒரு விஷயமா நான் சந்திக்க போயிருந்தேன். அப்போ ஊமையொலிகள் இயக்குனர்னு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. ஊமையொலிகள் இயக்குனர்னு என்னை பார்த்துட்டு அவர் டிஎஸ்பி தீனதயாள் அப்படின்னாரு. எனக்கு உண்மையில அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஊமையொலிகளில் பார்த்தீங்கன்னா 4வது ரீலில் தான் கேப்டன் வருவார். கிட்டத்தட்ட படம் ஓடி 40வது நிமிடத்தில் தான் கேப்டன் வருவார். கேப்டனே கேட்டார், இது எப்படி சார் இது கரெக்டாக இருக்குமா? நம்ம ரசிகர்கள் தான் வருவானோ? வந்தோடனே கத்தாரம்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்போ வருவார்னு கொடுத்துக்கிட்டே இருந்து நம்ம நீங்கள் வரும்போது தேட்டரில் பாருங்கன்னு அதே மாதிரி நடந்தது. கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நல்ல ஒரு சினிமாவில் ஒரு நாலேஜ் பேங்க். புரட்சி தலைவரை சொல்லுவாங்க எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுவாங்க. அது மாதிரி ரெக்கார்டிங் வந்துட்டு போவார், எடிட்டிங் வருவார் கேப்டன். டான்ஸ் கம்போசிங் எதாக இருந்தாலுமே அது தனக்கு இதுதான் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வருவார். உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுவார், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவார், நல்லா சாப்பிடுவார். என்னோட உட்காந்து சாப்பிடவே மாட்டார். ஏன்னா நீங்கள் இத்தோடு சாப்பிட்றீங்க, உங்களோட சாப்பிட்டா நான் என்னமோ நிறையா சாப்பிட்ற மாதிரி எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எந்திரிங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு. அந்த காசை உங்கள் பையில் வச்சுட்டு ஏன் என்கிட்ட கேட்க மாட்டியா? அண்ணன்ற அப்போ நான் அண்ணன் இல்லையா? என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் உரிமையோட சண்டை போட்டு உதவி பண்ணுறவருங்க அவர். அதாவது கருப்புநிலா படத்தில் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஹெலிகாப்டரில் தொங்கி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்த உடனே நான் சொல்கிறேன், கேப்டன் இந்த பெல்ட்டெல்லாம் நம்பி தொங்குறீங்களே, என்னத்தை நான் சொல்கிறது, எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உயிரே இல்லைன்னு. நான் பெல்ட்டை நம்மளை இதைத்தான் நம்பல. இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னால இந்த பாட்டை கொண்டு போய் இவர்கிட்ட போட்டு காட்டணும், ராவுத்தர் சார்ட்ட. நீங்கள் பாட்டையாவது கேளுங்க, பாட்டை. அவர் என்னடா இவனை விட மாட்டேன்டான்னுட்டு அந்த இதில் உட்காந்து பாட்டு கேட்டாருங்க. இதே நிலைமாறும் உலகில் தான் சென்டிமெண்ட்டுன்னு நம்ம சொன்னோமே, அதே பாட்டில் வர்ற வரிகள் தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு, கனவான நிலையில் புது வாழ்வுக்கெங்கே நினைவு அப்படின்னு வரும். இதை கேட்ட உடனே ராவுத்தர் அப்படியே மெல்ட் ஆயிட்டாரு. அது இன்னொரு தடவை போடுங்க தம்பி அப்படின்னாரு. வராருன்ட்டு டக்குன்னு போட்ட உடனே உண்மையிலேயே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க சினிமாவுக்காக போராடுற உதவி இயக்குனர்கள் தான். ஏன்னா அவர் இயக்கணுங்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தவர். கேப்டன் நடிக்கணும்னு வந்தார், இவர் இயக்கணும்னு வந்தார். ராவுத்தர் சார் ஒரு இயக்குனர் ஆகணும்னு தான் அவர் வந்தவர். நல்ல அந்த இயக்குனர் சென்டிமெண்ட்லாம் அவருக்கு நிறையா சொல்லுவார். கதைகள் கேட்கும் போது, விவாதத்தில் உட்காரும் போதெல்லாம் சொல்லுவார். அவர் கேட்டுட்டு இது உண்மையிலே அப்படிப்பட்டவனால தான் எழுத முடியும். ரொம்ப அந்த ஒரு வரி அவர் மெல்ட் ஆக்கிடுச்சிங்க. அதாவது உண்மையிலே சாப்பாடுங்கிறது பகலில் தோன்றும் கனவு தான். நாங்களாம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அதனால தான் நீங்கள்லாம் உட்காந்தவுடனே நான் யார் உட்காந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு முதல் கேள்வி கேட்கறது. அது கேப்டனுக்கும் அப்படி தான். கேப்டன் யார் வந்தாலும் இங்கே வந்தால் சாப்பிடாமல் போகக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய வாதமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரி நம்மளை காப்பாற்றுங்குது. உடனே டக்குன்னு என்ன சொன்னோம், சார் எங்கள்கிட்ட ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை தான் கதையாக பண்ணியிருக்கோம், நீங்கள் கதையை கூட அப்புறம் கேட்டுக்கோங்க, அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு. அப்படியா, சரி தம்பி பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்போ ராவுத்தர் பேண்ட் ஷர்ட்லாம் போடுவார். ஒரு நாள் கிளம்பிட்டார், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நீட்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். படத்தை பார்த்தோன்னு அந்த 10 நிமிஷம் பார்த்து, இன்றைக்கும் வேணால் உண்மையிலே இன்றைக்கும் திரைப்படக் கல்லூரியில் அந்த படம் இருக்குது. இன்றைக்கும் பார்க்குறவங்களாம் இது ஊமையோட நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் அது. இல்லை அந்த மர்டர் 10 நிமிட படம். அதை பார்த்தாரு. பார்த்த உடனே அடுத்த கேள்வி, இன்னொரு தடவை பார்க்கலாமா தம்பின்னாரு. கேட்ட உடனே தெரிஞ்சிடுச்சு, ஆஹா இதாயிட்டாருன்னு. மறுபடியும் போட்ட உடனே பார்த்துட்டு அவர் சொன்ன ஒருத்தர் நல்ல ஞாபகம் இருக்குது, 10 நிமிஷத்துலேயே இவ்வளோ அசத்திருக்கீங்களே, உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்தா நிச்சயமாக பெருசாக பண்ணுவீங்க. நான் விஜய்கிட்ட பேசுகிறேன். அப்போ கேப்டன் கிடையாது, நான் விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாரு. அவர் கேப்டன்கிட்ட பேசியிருப்பாரா என்னன்னு. எங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, எப்படியாவது நான் உங்களுக்கு டைம் கரெக்ட் பண்ணி தரேன், கேப்டனுக்கு இந்த படத்தை போட்டு காட்டியிருக்கேன், அவர் அந்த படத்தை பார்க்க வச்சுருங்க அப்படின்னு.
நாங்களும் ஒன்று டெய்லியா சார் படத்தை பார்த்தீங்கன்னா அவர் 2வது நாளோ 3வது நாளே அவர் ஓகேன்ட்டார் கேப்டன். நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம அப்போ வந்து இதில் சவேரா ஹோட்டலில் ஒரு ப்ரிவ்யூ தேட்டர் ஒன்று இருந்தது. அதுதான் ஃப்ரீயாக கிடச்சிது நமக்கு பட்ஜெட்டுக்கு எல்லாமே. அப்போ பட்ஜெட்லாம் ஆச்சே, கணக்கு பார்க்கணும்ல. மொதல் படம் கேப்டன் வந்து மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் வராரு. என்ன படம் ட்ரெஸ்ஸுன்னு தெரில, க்ரீன் அண்ட் க்ரீன் போட்டுட்டு. சந்தன காட்டுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த க்ரீன் அண்ட் சந்தன காற்று நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்தது, அதுக்கு முன்னாடி. கேப்டனுக்கு வந்து எதுக்கு சொல்ல வந்ததுன்னா, அவருக்கு அந்த க்ரீன் அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப அழகாக சூட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு இயல்பாக அப்படியே ஃபிட் ஆகும். ஒரு மிலிட்ரிக்காரங்கிறது வந்து கேப்டனுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவருக்கு ஃபிட் ஆகும். அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தார். வந்து உட்காந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு சார்னு எல்லாருக்கும் கை கொடுத்தாரு. வந்து ராவுத்தர்கிட்ட வந்து, பார்த்துக்கடா நம்ம இத்தனை படம் பண்ணிகிட்ருக்கோம். கேப்டன் சொன்னதான் ராவுத்தர் சொன்னார். இத்தனை படம் பண்ணிகிட்ருக்கோம், படம் நல்லா பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் தவறு தெரியல. அது 2வது இந்த சினிமா ஸ்கோப் பார்க்குறாங்க, அவங்க பிடிவாதமாக சினிமா ஸ்கோப்புன்னு தான் இருக்காங்க. அது மாத்திரம் நீ பேச அவங்கள்ட்ட, சினிமா ஸ்கோப் வேண்டாம், ஏன்னா அது சென்டிமெண்ட்டாக ராசி இல்லாத விஷயம் அப்படின்ட்டாரு. ராவுத்தர் அது கரெக்டு தான் விஜய், சினிமா ஸ்கோப் வேண்டாம், அது பிள்ளைங்க அது பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க, அது பேசிடலான்னு. நம்ம சினிமா ஸ்கோப்பை வச்சு கற்பனை உலகத்தில் இருக்கோம், அப்படி வந்து இன்னும் ஒரு தேட்டர்லையும் அப்படின்னு. கேப்டன் படம் பண்ணுறதுக்கு கூட ஒத்துக்கிட்டாரு, இந்த சினிமா ஸ்கோப்புக்கு ஒத்துக்க மாட்டேன்றார். ராவுத்தரும் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஆபா சார் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, சினிமா ஸ்கோப்பில் சார் பண்ணணும், இது சினிமா ஸ்கோப்பில் பண்ணினாதான் உங்களுக்கு வந்து இதனுடைய பிரம்மாண்டமே வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா கார் ஷாட்லாம் வந்து நம்ம கதையிலே பிளான் பண்ண ஷாட்ஸு. இன்றைக்கி வரைக்கும் அந்த கார் ஷாட் பேசப்படுது பயங்கரமாக. அது வந்து கதையை பண்ணும்போதே பிளான் பண்ண ஷாட். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 35 காட்டினா எப்படி இருக்கும்? என்னென்னமோ பேசுகிறோம், நானும் ஆபா சாரும் உட்காந்து ராவுத்தரை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறோம். சார் அலாவுதீன் அற்புத விளக்காகட்டும், ராஜராஜ சோழன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சினிமா ஸ்கோப்புன்ற ஃபார்மேட் தான் வந்தாங்களே தவிர சினிமா ஸ்கோப்புக்கான விஷயங்களை அவங்க உள்ற வைக்கல. நாங்கள் வந்து அந்த சினிமா ஸ்கோப்புக்கான விஷயங்களை வச்சு தான் கதையே பண்ணியிருக்கோம். இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் நம்ம காட்ட போகிற பிரம்மாண்டங்களும் அந்த விஷுவல்ஸும் தான் வந்து ஆடியன்ஸை மிரட்ட போகுது, வேற ஒரு இதுக்கு வந்து அழைச்சிட்டு போகும் சார், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோன்னு. கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல. வேணாம் வேணாம் வேணான்றாரு. கேப்டன் வந்து நீங்கள் இப்படி தான் எதாக இருந்தாலும் பிடிப்பீங்க, உங்களுக்கு நான் பண்ணணும்னு பண்ணுறேன், அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் ஆபாச கடைசியாக அவர் ராவுத்தர் ஒரு கொக்கி போட்டார். என்ன சொன்னார்னா, எப்படி வந்து தேட்டர் உங்களுக்கு கிடைக்கும், எத்தனை தேட்டர் இருக்குது சினிமா ஸ்கோப் தேட்டரு? ஆபா சார் சொன்னார், நீங்கள் என்ன பாருங்கள் சார், இந்த படத்துக்கு பிறகு எல்லா தேட்டரும் வந்து சினிமா ஸ்கோப் ஸ்க்ரீனுக்கு மாறும் சார். ஏன்னா சினிமா ஸ்கோப்னால் உங்களுக்கு லென்ஸ் தனியாக போடணும், ஷூட் பண்ணும்போது நம்ம லென்ஸ் போடணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு. எல்லோரும் பண்ணுவாங்க சார், தேட்டருக்கு செலவு பண்ணி பண்ணுவாங்க சார், நம்ம படம் அப்படி வரும் சார்ன்ட்டார். அவங்களால தவிர்க்க முடியல. சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேருமே ஓகே சொல்லி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அந்த படம் ரெடி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லுவாங்க, சார் எங்கள் ஊர்லலாம் வந்து சைடில் வேட்டியெல்லாம் கட்டி படத்தை ஓட்டினாங்க சார், சைடில் வெள்ளை பேப்பர் ஒட்டி ஸ்க்ரீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி படத்தை ஓட்டினாங்க சார்னு. பல தேட்டர்லேருந்து நேராக ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வருவாங்க, நம்ம ஆஃபீஸ் வந்து கேட்பாங்க, சார் அந்த ஏதோ லென்ஸு இது பண்ணணுமாம்ல, அது எங்கே கிடைக்கும்? உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள லிங்க் பண்ணி நம்ம அவங்களே ஒருத்தர் அனுப்பிச்சி அங்கே கூட இருந்து, இப்படி வந்து ரொம்ப நல்ல விஷயம் சொல்லணுன்னா, சினிமா ஸ்கோப்பே வேண்டான்னு சொன்ன இந்த சினிமா உலகம், அதற்கு அடுத்த வருடம் 86 இது படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம படம் 87 பார்த்தீங்கன்னா வந்த அத்தனை படமும் ஸ்கோப்பு, தயாரிக்கப்பட்ட அத்தனை படமும் ஸ்கோப்பில். என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒரு ரெவல்யூஷன் மாற்றத்தையே வந்து அது ஏற்படுத்துது. பட் ஃபஸ்ட்டு அதற்கு அவ்வளோ அப்ஜெக்ஷன்ஸ். அதற்கு பிறகு கேப்டன் வந்து ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கதையை கேட்டார், கதை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படி ராவுத்தர் சொன்னார், பெருசாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னாரு. நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு. கேப்டனுக்கு பாட்டு கிடையாது அந்த படத்தில். இது வரைக்கும் நிறைய பேர் இது சொன்னால் தான் தெரியும், ஆமாம் கேப்டன் பாடல அப்படின்வாங்க. ஏன்னா இவர் வந்து அப்போ டூயட்லாம் பாடிட்டு இருக்கிற பீரியடு. உங்களுக்கு டூயட் கிடையாது கேப்டன், சைட் பேண்ட்ஸில் லைட்டாக ஒயிட்டு போடணும், இதெல்லாம் சொன்னோட கேப்டன் டென்ஷன் ஆகிட்டார். என்ன அது ஒயிட்டு போடணுமா, ஏயா அப்படின்னு. இல்லை அது டிஎஸ்பி கேரக்டரு, அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. கேப்டனுக்கு வந்து எல்லாம் ஓகே, பாட்டு இல்லாமல் எப்படி, இவ்வளோ நல்ல பாட்டு வச்சுருக்கீங்க, எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க, அந்த தொழில் நினைத்தால் நான் பாடுறேன் அப்படின்றாரு. அப்பா சார் பட்டு பிடிவாதமாக இருக்கார். நான் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறேன்,
சரி கேப்டன் இவ்வளோ வற்புறுத்தி கேட்குறாரு, ஒரு பாட்டை தானே கொடுத்தேன் நான். வெளில வந்து திட்டுறாரு ஆபாசர். நீங்கள் வேறு பாட்டு பாடினா அந்த கேரக்டரே கெட்டு போயிடும் சாமி, கேரக்டர் செத்துடும். அது என்ன அந்த கேரக்டர் எப்படி பாடும் அப்படின்றாரு. அது தெரியுதுச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம், நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம் அவரேன்றாரு. ஆனால் அன்னைக்கு அவர் அப்படி சொன்னது அதனுடைய வெற்றியை வந்து நான் பார்த்தேன். ஒரு தடவை நம்ம சைலேந்திர பாபு சாரை வேற ஒரு விஷயமா நான் சந்திக்க போயிருந்தேன். அப்போ வந்து ஊமையொலிகள் இயக்குனர்னு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. ஊமையொலிகள் இயக்குனர்னோடனே என்னை பார்த்துட்டு அவர் டிஎஸ்பி தீனதயாள் அப்படின்னாரு. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு பிறகு எனக்கு உண்மையில அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சார் நான் ஞாபகம் வச்சிருக்கலாம் சார், நான் கிரியேட்டரு, அந்த படத்துக்கு படம் எனக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கலாம், இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ண போலீஸ்காரங்களில் தீனதயாளும் ஒருவர்னார். இதை வந்து கேப்டன்கிட்ட சொன்னேன். நீங்கள் பாடியிருந்தீங்கன்னா கேப்டன் இதை சொல்லியிருந்திருக்க மாட்டார் அவர். அன்னைக்கு ஆபா சார் பிடிச்ச கேப்டன் வந்து எப்போது என்ன சொல்லுவார்னா, அது நீங்கள் எல்லாம் ஒன்று தானே, ஆபா சார் சொன்னால் நீங்களும் கேட்டுக்குவீங்க, நீங்கள் மாற மாட்டீங்கன்னு. நான் சொன்னேன், இப்போ புரியுது ஆபா சார் பிடிச்சா பிடி, கரெக்டு தான், அந்த அளவு பிடிச்சாலும் வந்து இதாக தான் பிடிப்பாருன்னு. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பத்திரிகைகள்லாம் அப்படி பாராட்டுகளை பெற்றது. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயகாந்த் இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மிக பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது படத்தினுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய இது என்னென்னா, ஊமையொலிகளில் பார்த்தீங்கன்னா 4வது ரீலில் தான் கேப்டன் வருவார். கிட்டத்தட்ட படம் ஓடி 40வது நிமிடத்தில் தான் கேப்டன் வருவார். கேப்டனே கேட்டார், இது எப்படி சார் இது கரெக்டாக இருக்குமா, நம்ம ரசிகர்கள் தான் வருவானோ, வந்தோடனே கத்த ஆரம்பி அவங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம், எப்போ வருவார்னு கொடுத்துக்கிட்டே இருந்து நம்ம நீங்கள் வரும்போது தேட்டரில் பாருங்கன்னு. அதே மாதிரி நடந்தது. தேட்டரில் அப்படியே குதிச்சு பூவை போட்டு அப்படி ஒரு அப்ளாஸு. அந்த படத்துக்காக கேப்டன் நிறைய உதவி பண்ணார் எங்களுக்கு. அந்த படத்தை அவர் தான் ஃபஸ்ட்டு மதுரைக்கு அவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கம்பெனியில் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி ஊமையில வாங்கினார். அவர் தான் காசு கொடுத்தாரு. நாங்கள் வந்து கேப்டனுக்கு பெருசாக அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை கூட எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து வர படத்துக்கு வந்து போயிட்டே இருக்குது. அதே மாதிரி அத்தனை ஆர்டிஸ்ட்டு, அருண் பாண்டியனை வந்து அருண் பாண்டியன் எங்கள் கூட படித்தவர், இன்ஸ்டியூட்டில் படித்தவர். அவரும் எல்லாம் சேர்ந்து தான் அலைவோம். நாசர் எங்கள் கூட படித்தவர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஊமையிலியெல்லாம் நாசருடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்குது. ஏன்னா இரவு படம்லாம் அவர் தான் மெயின். ஆனால் ஊமையிலியெல்லாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஊமையிலியலில் வந்து ஃபுல்லாக பாம்பே இந்தி இளம்புன்னா நாசரை கூப்பிடுவோம். அப்போ அவரும் வாய்ப்பு தானே தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நாசர் வந்து பாம்பேயில் வந்து 1 மாதமாக எங்கள் கூட இருந்து எஃபெக்ட்ஸ் பண்ணும்போதெல்லாம் இது பண்ணும்போதெல்லாம் கூடவே இருந்தார். ஏன்னா கிளாஸ்மேட்டு. அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு இது. ராம்கி வந்து அதில் ஹீரோ, இரவு படம்லாம் அவன் தான் ஹீரோ. உமையிலியில் ஒரு கூடவே ஒர்க் பண்ணுறாரு ராம்கி, அருண் பாண்டியன் எல்லாம். அருண் பாண்டியன் கூட படித்தவர் வந்து கார்த்திக், நடிகர் கார்த்திக். அவர் நல்ல நண்பர். அவரை கார்த்திக்கிட்ட போய் அருண் பாண்டியன் ரெக்வஸ்ட் பண்ணி, எங்களுக்காக ஒரு 5 நாள் பண்ணி கொடு, நாங்கள் முதல் டீமாக வர்றோம் அப்படின்னு கேட்டோன்னு கார்த்திக் அக்செப்ட் பண்ணிட்டா. பாண்டி ஓகே பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பாருங்கள், இதுக்கு ஏற்கனவே சாங் போட்டாச்சு. கார்த்திக்கிட்ட போய் போட்டு காட்டுறோம், இதான் நீங்கள் பாடுற சாங்குன்னு. ரெடியா? ஓ எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்றார் அவர். ஜெய்சங்கர் சார் வந்து நம்ம மிருதயாஸ் சாருக்கு ரொம்ப இது. அவர் சொல்லி நானும் வரேன்ட்டு அவர் எங்கள் கூட வந்தார். அழைச்சிட்டு போய் பேசும்போது ஜெய்சங்கர் வந்தோடனே ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்டார், ஏன்னா இதுக்கு நீங்கள் வரணும், அவங்கள அனுப்பிச்சா நான் பார்த்துக்க மாட்டேன்னா. சரி பரவாயில்ல, அவங்க சாக்கில் நீங்களாக வீட்டுக்கு வந்தீங்களே அப்படின்னு பேசிட்டு இது பண்ணிட்டு, டைட்டாக தான் இருக்குது, சரி பண்ணலாம், இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா இவங்க பண்ணாமலா அப்படின்ட்டாரு. மெல்ல அவர்கிட்ட கேட்குறோம், சார் ஸ்ரீவித்யா அம்மா உங்கள் கூட பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அப்போ எல்லாருமே டைட்டில் இருக்காங்க. நம்ம கேட்குறதே 5 நாள், ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் அதனால சார் ஒரு 1 வீக் போதும் சார் ஸ்ரீவித்யா மேடம் அப்படின்னு. 1 வீக்கா? சரி நீங்கள் ஒரு இந்த படம் போட்டு காட்டினீங்களா அந்த படத்தை, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் படத்தை போட்டு கட்டிடுறது. அந்த படத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு சுஜாதா தேட்டரில் வந்து இவங்களும் ஸ்ரீவித்யா மேடமும் டப்பிங்கில் இருக்காங்க. டப்பிங் முடிச்சுட்டு ஸ்ரீவித்யா மேடம் கிளம்புனாங்க. இவர் உட்கார வச்சார். இதே நம்ம பசங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்களாம், கொஞ்சம் அது பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு. பார்க்கலாம் சார், 10 நிமிஷம் தானே அப்படின்ட்டு பார்த்தாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இவர் முடித்த உடனே அதில் அந்த 2 கேரக்டருமே கிடையாது. 2 கேரக்டரும் வந்து பேக்ட்ராப்பில் இருக்கிற கேரக்டர்ஸு.
உடனே டக்குன்னு சொல்கிறாரு, அந்த பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் நான் பண்ணுறேன், எனக்கு சம்சாரமாக நீ பண்ணுற. ஐயோ சார், எங்கே டேட்டே கிடையாது. அட, நம்ம 2 பேர் தானமா எல்லா படத்துக்கும் கொடுத்துருக்கோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், சொல்லு, நீ ஓகே சொல்லு, பாவம் நம்ம பசங்க நல்ல பசங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்காங்க, நம்ம தானே ஹெல்ப் பண்ணணுன்னு. ஓகே சார் அப்படின்ட்டாங்க. இப்படி ஒரு ஆர்டிஸ்டையும் போய் விசு சார் வந்து வெளியில் படமே பண்ண இல்லை. வெளியில் பண்ணுற படம், வெளி இயக்குனருக்கு விசு சார் பண்ணுற படம் வந்து ஊமை விழிகள். ஏன்னா அவர் சொந்தம், தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒரு இதில் பிடிச்சி எங்களை அறியாமலே பார்த்தீங்கன்னா கேப்டன் சந்திரசேகர், கார்த்திக் சாரு, விசு சாரு, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் வந்து அப்படியே பெருசாக போயிடுச்சு. விசு சார் கேட்குறாரு, ஐயோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு எப்படியா நீங்கள்லாம் பண்ணுவீங்களா, திணற மாட்டீங்களா, எப்படி பண்ணீங்க? அது இதான் கேளுங்க. இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு ஆபா சார் லேட்டாக தான் சொன்னார், விசு சாரே சொன்னார். விசு சார் என்ன சொல்லியிருக்காரு, இவர் போய் ஆபா சார் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணித்தான் ஆகணுன்னு, சரி நான் பண்ணுறேன், ஆனால் வந்து நான் வெளி டைரக்டருக்கு பண்ண இல்லை, உனக்காக பண்ணுறேன், நான் என் போர்ஷனை நீங்கள் ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டார் ஆபா சார்கிட்ட. இது நடந்தது எனக்கு தெரியாது, என்கிட்ட ஆபா சார் சொல்லவும் இல்லை. இவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல் நாள் அவரோட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஏன்னா அவர் டைரக்டர்னு நான் வச்சுருக்கேன், ஆனால் எங்கள் கூட அந்த பிரச்சனை கிடையாது, நான் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஷூட் பண்ணுறேன், ஆனால் அந்த தேவை ஏற்படாது, நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணுங்கள், அப்புறம் சொல்லுங்கள் இது நல்லா இல்லை, அவர் கரெக்டாக பண்ணல, அவருக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு. ஃபார்ச்சுனேட்டாக முதல் நாளே விசு சாரோட ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் கேட்டிங்களே அந்த கேள்வி, முதல் நாள் காம்பினேஷன் யாராருன்னா கேப்டன், ஜெய்சங்கர், அருண் பாண்டியன், சந்திரசேகர், சரிதா மேடம், விசு சார், சின்ன முருகன், சசிகலா, இப்படி ஒரு பஞ்சு. விசு சார் வந்து காலையிலேருந்து என்னை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. நாங்கள் பாட்டுக்கு கடைன்னு வச்சு ஷார்ட் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். லஞ்ச் பிரேக்கில் வந்து கையை கொடுத்தாரு, சூப்பர் சார் அப்படின்னாரு. சார் இல்லை, நான் ஒரு சர்வீஸாக இருக்கிற ஒரு இயக்குனரே வந்து இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பண்ணுறதுக்கு திணறுவாங்க, நீங்கள் ஒரு செகண்டு கூட திணறவே இல்லை, டக்குன்னு அங்கே வைடா இங்கே வைடா, அங்கே வை இங்கே வை, அதை போடு இதை போடு, இவ்வளோ ட்ராக்கை போடுன்னு கடன்னு போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப் சார், நிச்சயமாக வந்து நல்லா வரும் படம் அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சி. இவர் காலையிலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, இவனை எப்படி பண்ணுவான்னு. ஆபா சாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், நல்லா இருக்குச்சுன்னா எப்படியாவது வந்து போராடி எல்லார் டேட்ஸை, ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுருக்கீங்க, எல்லாரையும் கரெக்ட் பண்ணி கரெக்டாக அடித்து முடிச்சிருங்க படத்தைன்னு. இங்கே நம்ம ஆரம்பித்து கடன்னு போக ஆரம்பித்தோம். கேப்டன்கிட்ட வந்து ராவுத்தர் வந்து கேட்டிருக்காரு எப்படி பண்ணுறாங்கன்னு. என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கானோ, வித்தியாசமாக பண்ணுறாங்க அது தெரியுது. லைட்டிங்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது, ஏன்னா நம்ம வந்து ஜென்ரல் லைட்டிங்கே பண்ணலை. அப்போ ஒரு குதிரை வண்டி ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், ஏவிஎம் வாசல்லேருந்து உள்ற வர வரைக்கும் ஓடணுன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 60 kVன்னு தூக்கி மேலே வச்சு போட்டு விட்டிங்கன்னா ஒரே இடத்துல லைட்டு ஃபில் ஆகிடும். அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ப்ரூட் லைட்ஸு, ஜூனியரு, பேபி தான், இதை வச்சுக்கிட்டே போகணும். அந்த அளவு லூப் போர்ட்ஸே கிடையாது. ஓ ஆமாம், நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போடணுன்னா இன்றைக்கி வந்து கேபிள் அப்படியே சுற்றி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்களா, அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, அதுக்கு அடுத்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, அதுக்கு அடுத்து ஒன்று. மத்தியானம் 2 மணிக்கு லைட் பண்ண ஆரம்பித்தோன்னா வண்டி ஓடுறதுக்கெல்லாம் 6 மணிக்கு நம்ம லைட் பண்ணி முடிப்போம். 6 மணிக்கு மேலே தான் ஷார்ட்டே வைக்க முடியும். பட் எதையுமே நம்ம ஒரு ஹிண்ட்ரன்ஸாகவே நினைக்கல, ஏன்னா நம்ம இவ்வளோ சேலஞ்சிங்காக சொல்லியிருக்கோம், சினிமா ஸ்கோப்பில் இப்படி பிரம்மாண்டத்தை காட்ட போகிறோம் அப்படின்னு. ஒன்றுமே அப்படி அமைஞ்சு வந்தது அந்த படத்தில். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது. விஜயகாந்த் சார் பொதுவாக கதை கேட்டால் எப்படி கேட்பார் சார்? நல்லா ஆழ்ந்து கேட்பார். ஒரு தடவை தான் கேட்பார், அதற்கு பிறகு அப்படியே மைண்டில் இருக்கும் அவருக்கு தெளிவாக. ஆனால் நாங்கள் கேசோன போனால் மாத்திரம், ஐயோ நீங்கள் கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் சாமி, நீங்கள் கதைன்னு சொல்லி 3 மணி நேரம் கதையை சொல்லுவீங்க, சொல்லும்போது எனக்கு தோணாது, எடுக்கும்போது நல்லா எடுப்பீங்க அப்படின்னுவார் கிண்டலாக. பட்டு ஒன்ஸ் கேட்டுட்டார்னா எல்லாத்தையுமே கேட்பார். அந்த இது ஒன்று சொன்னீங்களா, அது எப்போ பண்ணுறோம் அப்படின்னுவார். அந்த அளவுக்கு வந்து இன்வால்மெண்ட்டோடு கேட்பார், டைம் ஒதுக்கி கொடுத்துருவார். பட் மேக்ஸிமம்
விஜயகாந்த் சார்கிட்ட போகிற கதை வந்து ஃபில்டர்டு கதையாக தான் போகும். ஏன்னா ராவுத்தர் அதுக்கு முன்னாடி கேட்டு அதை ஃபில்டர் பண்ணிடுவார். பண்ணும்போதே தெளிவாக சொல்லுவார். ராவுத்தர் வந்து அவங்க 2 பேருமே அப்படி ஒரு அமைப்பு. ராவுத்தர் வந்து கேட்டவுடனே இந்த சீன் வந்து விஜய்க்கு எடுபடாது அப்படின்னுவார். விஜய் அவர் வந்து சீனை பார்த்துருவார். நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் கண்ணில் பார்த்துருவார். பார்த்துட்டு அந்த ஒரு இது சொன்னீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க, அதில் விஜய் பண்ணானா பிரமாதமாக இருக்கும், கிளாப் சொல்லுவோம் தேட்டர்லன்னுவார். ஏன்னா அவர் ஒரு டைரக்டராக வந்ததுனால அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கேப்டன்கிட்ட போகும்போதே அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கதையாக தான் போய் சேரும். கேப்டன் வந்து நமக்கு தெரியாதுங்க, நிறைய ஆங்கில படங்கள் நிறையா பார்ப்பார். திடீர்னு வந்து கதை புரியலன்னுவார். நான் ஒரு படம் அப்போ கேசட்டு, நான் ஒரு படம் பார்த்தேன் அத்தா, நல்ல படம் தான் அத்தான்னு தான் கூப்பிடுவார். ராவுத்தர் கூப்பிட்டு ராவுத்தர் அத்தான்னு கூப்பிட்டு, நாங்களும் ராவுத்தர் அத்தான்னு கூப்பிட்டு, அவர் எங்கெல்லாம் அத்தான்னு தான் கூப்பிடுவார் கேப்டன். நான் ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப நல்ல படம், கேஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கன்ட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்தளவு வந்து கதை புரியுது, ஆங்கிலம் புரியுது, மொழி புரியுதோ இல்லையோ அதில் உள்ள கதையை கண்டுபிடிச்சிடுவார். இது ஒரு நல்ல கதை இதில் இருக்குது, இதை பாருங்கள், எதுக்காக யூஸ் ஆகுமா பாருங்கன்னு கொடுப்பாரு. அந்தளவுக்கு வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நல்ல ஒரு சினிமாவில் ஒரு நாலேஜ் பேங்க். புரட்சி தலைவரை சொல்லுவாங்க எல்லா விஷயத்துலேயும் ஈடுபடுவார்னு. அது மாதிரி ரெக்கார்டிங்னா ரெக்கார்டிங் வந்துட்டு போவார், எடிட்டிங்னா எடிட்டிங் வருவார் கேப்டன். டான்ஸ் கம்போசிங் எதாக இருந்தாலுமே அது தனக்கு இதுதான் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி வருவார். அதை விட கேப்டன்கிட்ட பெரிய விஷயம் என்னென்னா, நைட்டு 2 மணிக்கு அனுப்பிச்சிட்டு காலையில் 6 மணிக்கு வாங்கினா வருவார். எங்கள் கோல்டன் பீச்சிலேருந்து அனுப்புவோம், அவர் வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்திருக்கும். கரெக்டாக காலைல 9 மணிக்கு வந்து நிற்பார். அப்புறம் எல்லாம் ரெடியா அப்படின்னுவார். அந்த மாதிரி அதாவது இப்படி ஒர்க் பண்ணார். இல்லை, அவரு ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யலாம்ங்கிற எண்ணம் இருக்கலாம், ஆனால் அதை கரெக்டாக செய்கிறதுக்கு அவருடைய ஃபிசிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கேப்டனுக்கு இந்த இப்படி ஒரு வியாதின்றது வந்தது தான் ஆச்சரியமான விஷயம். அவருடைய ஃபிசிக் மாதிரி நாங்களாம் பார்த்ததே கிடையாது. நான்லாம் அப்படி ஒரு, அதாவது எதையும் தாங்கும் ஒரு உடம்பு அது. அவர் மனசு அப்படி, இதயமும் இப்படி, அது வேற. பட் உடம்பு வந்து எதையும் தாங்கும். அப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவார், அப்படி ஒரு இது பண்ணுவார், கவலையப்பட மாட்டார். ஃபைட்டு கிட்டலாம் பயங்கிறது கிடையாது மனசில். ஃபைட்டுன்னா நான் வந்து நானே தான் பண்ணுவேன். செதுரப்போயெல்லாம் அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் எடுக்கும்போது ட்ரெயின் மேலே அப்படியே கேஷுவலாக நடந்துட்டுருப்பார். ரன்னிங் ட்ரெயினில் பெட்டி மேலே நடந்துட்டு இருப்பார். சைட்லலாம் வந்து எந்த பிடியும் கிடையாது, நடப்பார், கேஷுவலாக நடப்பார். என்னாச்சு, கேமராவை மேலே வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு அங்கே வந்து பார்ப்பார். நீ இங்கே இரு நான் வரேன் அப்படின்ட்டு இங்கே அங்கே போய் அவனை நிற்க வச்சுட்டு வருவார். இப்படி பண்ணுவார், அவ்வளோ கேஷுவலாக பண்ணுவார். நமக்கு பயமாக இருக்கும். அதாவது கருப்பு நிலா படத்தில் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், ஹெலிகாப்டரில் தொங்குனார தொங்கி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்த உடனே நான் சொல்கிறேன், கேப்டன் இந்த பெல்ட்டெல்லாம் நம்பி தொங்குறீங்களே, என்னத்தை நான் சொல்கிறது, எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உயிரே இல்லைன்னு. நான் பெல்ட்டை நம்பலத்தா, இதைத்தான் நம்பினேன். பெல்ட்டே இருந்திருந்தாலும் நான் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இதைத்தான் நம்புகிறேன்னு. இப்படி ஒரு பயப்படாத ஒரு ஆளுங்க. அதனால அவருடைய ஃபிசிக்கு எப்படி இப்படி ஆனதுங்கிறது தான் வந்து ஆச்சரியமான. அது கோடியில் ஒருத்தருக்கு வர வியாதின்றாங்க. அப்படி வந்து இதாகிடுச்சு கேப்டனுக்கு. உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுவார், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவார், நல்லா சாப்பிடுவார். என்னோட உட்காந்து சாப்பிடவே மாட்டார். ஏன்னா நீங்கள் வந்து இத்தனோடு சாப்பிட்றீங்க, உங்களோட சாப்பிட்டா நான் என்னமோ நிறையா சாப்பிட்ற மாதிரி எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எந்திரிங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன்னுவார். அந்த மாதிரி ஒரு மாமனிதர். உடம்புல வந்து இதெல்லாம் வந்தது வந்து என்ன இதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு உடம்பெல்லாம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தார். போல்டு, உடம்பு அப்படி வச்சுருந்தார், மனசு அப்படி. அவருடைய துணிச்சல்லே வந்து நாங்களாம் நிறையா துணிச்சலை கற்றுக்கிட்டோம். எதாக இருந்தாலும் என்ன சொல்லுவார், அவனும் மனுஷன் தானே, 2 கால் 2 கை தானே, எதுக்கு பயப்படுறீங்கன்னு எப்படி பேச முடியும். அப்படி ஒரு மனிதர் அவர். சண்டை காட்சியில் ஒரு இடத்த நடிக்கும்போது மூட்டு இறங்கிக்கிடுச்சுன்னு கூட ஒரு, ஆமாம், உழவன்மானில் நிறையா இடத்துல இறங்கும் அவருக்கு மூட்டு. ஏன்னா வெயிட்டு, கை வெயிட்டு ஜாஸ்தி. ஃபைட்டில் வந்து இறங்கணும் ஆன்னு அப்படியே விழுந்தார். அப்படியே அவரே ஏற்றுவார், இப்படி உட்காந்து விடுவார். அவ்வளோதான், ஏற்றிட்டு ரெடி. இந்த கை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் உழவன்மானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு லெஃப்ட்லேயே பஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். ஆமாம், இந்த கையை அவரால் வந்து இது பண்ண முடியல. அந்த மாதிரி எக்ஸசைஸு பாடி. அது எப்படி அப்படி ஆனாருங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அப்படி ஒரு மனிதர், மாமனிதர். கேப்டன் வந்து குறிப்பறிந்து உதவி செய்வார்.
எப்படின்னா காலையில் வரும்போது பார்ப்பாரு. பார்த்த உடனே டக்குன்னு பார்த்தோன்னே, நீங்கள் வணக்கம் கேப்டன் அப்படின்னு எல்லாரும் வணக்கம் சொல்லுவோமா, உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். நீங்கள் அன்றைக்கி உண்மையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பீங்க, அது முகத்தில் தெரியுமே. நேராக வந்து என்னகிட்ட வந்து கேட்பார், என்ன கண்ணன் ஒரு மாதிரி இதாக இருக்கார், என்னன்னு சரிங்க அப்படின்னுவார். இப்பயே கேட்காதீங்க, நான் சொன்னேன்னு கண்டுபிடிச்சிருவான், அப்புறம் போய் கேளுங்க அப்படின்னுவார். நம்ம மெல்ல வந்து கேட்டோம்னா, என்ன நமக்கு அப்போ என்ன பிரச்சனை இருக்க போய், வீட்டு வாடகை கட்டல, ஒரு 25,000 வேணும் அப்படின்னு. வாடகை கட்டல அப்படியா, சரின்னுவார். சாயந்தரம் போகும்போது அந்த காசை அவங்க பையில் வைப்பார். யோசிச்சு பாருங்க, எனக்கு சொல்லும் போது கண்ணு கலக்குது. அப்படி ஒரு மனுஷன் வந்து அந்த காசை வந்து உங்கள் பையில் வச்சுட்டு, ஏன் என்கிட்ட கேட்க மாட்டியா, அண்ணன் என்னன்ற, அப்போ நான் அண்ணன் இல்லையா, என்கிட்ட வந்து கேட்க மாட்டியா நீன்னு உரிமையோட சண்டை போட்டு உதவி பண்ணுறவருங்க அவர். குறிப்பறிந்து உதவி பண்ணுறவர். அதாவது எங்கே வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டு உங்கள் மனசு கோணிடக்கூடாதுன்னு, என்ன கண்ணன் டல்லாக இருக்க அப்படின்னா, இல்லை கேப்டன் இது மாதிரி வாடகை கட்டணும் அப்படின்னு, அந்த கஷ்டம் கூட உங்கள் மனசு படக்கூடாதுன்னு நீங்கள் டல்லாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுவார், அவன்கிட்ட போய் கேளு அவன் ஏன் டல்லாக இருக்கான்னு. நான் நிறையா இடத்துல இதை பார்த்துருக்கேன். கேப்டன் ஒரு லெவலுக்கு ஆளாகி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த நாங்கள் ஃபஸ்ட்டு ஊமையிலில் இப்போ சாப்பிட்டோன்னு சொல்கிறேன்னா, அந்த ரூமில் ஃபுல்லாக ஸ்டவ்வு, அண்டா, பாத்திரங்கள், இது அரிசி மூட்டை இருக்கும். அப்போ இந்த சிலோன் பிரச்சனை பெரிய பிரச்சனை. சிலோன்லேருந்து யார் வந்து எது வந்து கேட்டாலும் உடனே ஸ்டவ்வு, அடுப்பு, அண்டா, அரிசி மூட்டை எல்லாத்தையும் கொடுப்பாரு. கண்ணு முன்னாடி நடக்கும், கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அவருக்கு ஒரு கணக்கே கிடையாது. உண்மையிலேயே அந்த மனிதருக்கு எப்படி அப்படி ஒரு மனசு வந்ததுங்கிறது வந்து யோசித்து பார்க்க முடியல. நம்ம வந்து இடையில அப்போ போய் சந்திச்சிங்களா?